வெல்கம் பேக் ராவன் ஃபிட்னஸ். இன்னைக்கு நம்ம உங்களோட ட்ரைசப் மசிலை எப்படி பிளாஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளையும் நம்பி 2K+ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க, அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்கள் நம்பிக்கையை கெடுக்காத அளவுக்கு நான் உங்கள் கூட கனெக்ஷனில் இருப்பேன். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ட்ரைசப்ஸ் நீங்கள் பிகினிங் ஒர்க் அவுட் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரைசப் பிளாஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஒரு 4-5 எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் அவுட்டே போதும். ஏன்னா உங்களோட ஆர்ம் சைஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைசப்ஸ் வச்சு தான் சைஸ் டெவலப்மெண்ட்டே காட்டும். உங்களோட பைசப்ஸ் பார்த்தீங்கன்னா பீக் மட்டும் தான் கொடுக்க போகுது. ஓகேவா? அதனால ட்ரைசப்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மசிலும் பார்க்க ஃபோக்கஸ் பண்ணணும், பட் உங்களோட ஆர்ம் சைஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரைசப்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தை செலுத்தினா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வார்ம் அப் செக்ஷனில் டைமண்ட் புஷ்அப் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்களோட கை இந்த ரேஞ்சில் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் அட்வான்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் பண்ணிவிட்டு பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு அதில் ஷோல்டரில் பெயின் வருது, கொஞ்சம் போஸ்டரில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கைப்பகுதி இந்த ரேஞ்சுக்கு வச்சா போதும். பாருங்கள் இந்த ரேஞ்ச் ஒரு பாக்ஸ் டைப்பில் வச்சுட்டேன். ஓகே, இடுப்பு கீழே இருக்காமல் ஸ்ட்ரைட்டாக வைங்க. உங்களோட இந்த முட்டி பகுதி இருக்கு இல்லையா, க்ளோஸ் டவுன் அப் டவுன் அண்ட் அப். வீடியோக்காக கொஞ்சம் கம்மி ரெப்பிட்டேஷன் தான் பண்ணுவேன். ஒரு 15 reps ஒரு 3 செட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? இதை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம். வெயிட் ட்ரைனிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்கல் க்ரஷ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ட்ரைசப்ஸ்க்கு புள்ளி பண்ணுறேன், கிக் பேக் பண்ணுறோம் அப்படிலாம், அதுலேயே ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு பண்ணுவாங்க. பேசிக் ஒர்க் அவுட், அதாவது ஃப்ரீ வெயிட் ட்ரைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஜிக்ஜாக் ரோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட முட்டி பகுதியே க்ளோஸ். ஸ்லோவாக டவுன் பண்ணிட்டு அப் ஃபாஸ்ட், ஸ்லோ டவுன் அண்ட் அப் ஃபாஸ்ட், ஸ்லோ டவுன் அண்ட் அப் ஃபாஸ்ட். நெத்தி பகுதி கொண்டு வராமல் கொஞ்சம் தலைக்கு பின்னாடி போனால் ராட் இன்னும் பெட்டர். ஒரு 10 to 15 10 ரெப்பிட்டேஷன் 12 அப்படிலாம் 15 நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணுவோம் நீங்களே. அதிகம் ஒரு 4 செட்டு. ஓகேவா? 5 kg 7 kg 10 ஒரு அல்ட்ரா வெயிட்டு கூட நீங்கள் போகலாம். ட்ராப் ஸ்வெட்ஸ் தேவை கிடையாது இதுக்கு. ஓகேவா? இது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புள்ளி, ரோப் புள்ளி எப்படி பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் வெயிட்லாம் வைக்காதீங்க. ஓகேவா? ரோப் புள்ளி நிறைய பேர் போஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சில பேருக்கு நான் டீச் பண்ணியிருக்கிறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? பேக் ஸ்ட்ரைட், கீழே வரும்போது ஓப்பன். ஏற்கனவே வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், புஷ் புல் நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், அதில் நான் சொல்லியிருக்கேன் ட்ரை இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு. ஓகேவா? ஹோல்ட், ஒரு ரெப்பிட்டேஷனும் ஸ்லோவாக ஹோல்ட் பண்ணி. எஸ், ஸ்லோ டவுன் அண்ட் ஃபாஸ்ட் அப். அப்படியே கொஞ்சம் வெயிட் ஏற்றலாம். ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ஓகேவா, ஸ்லோ அண்ட் டவுன், ஸ்லோ அண்ட் டவுன், ஸ்லோ அண்ட் டவுன். இந்த மாதிரி ஒரு 5 செட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெப்பிட்டேஷன் பண்ண 12 to 15 rep வைங்க. ஒரு செட்டுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிளில் தான் கிக் பேக் பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் ட்ரெயினர் மிஷின் இருக்கும். ஓகேவா? லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ரைட் சைடில் ஹேண்ட் இருக்கியா, இதை லெஃப்ட் சைடில் பிடிங்க. அதே போத் ஆஃப் சைட்ஸ் இப்படி இந்த பொசிஷனில் பிடிச்சிட்டு இப்படி க்ளோஸாக நிற்கிறீங்களா, ஒரு ஸ்டெப் பேக், லெக்ஸை ஓப்பனாக வச்சு கொஞ்சம் பேக் ஸ்ட்ரைட், கையை இந்த போஸ்டரில் வைங்க. போஸ்டர் முதல்ல இம்பார்ட்டன்ட். இந்த ரோப் உங்கள் மேலே டச் ஆகக்கூடாதுங்க. பாருங்க, 1 2 3 4 5 6. ஹோல்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்குவீஸ், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே ஸ்குவீஸ். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக பண்ணுங்கள், ஃபார்மில் பண்ணுங்கள். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா
ஒரு 4 செட் 15 ரெப்பிட்டேஷன். ஒரு 12 to 15 வைங்க, தப்பு கிடையாது. 4 செட் பண்ணுங்கள். வெயிட்டு நீங்கள் ஓவராக ஏற்றிக்கிட்டு ஃபார்மை மிஸ் பண்ணுறாதீங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது டிப்ஸ். டிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸ்டாண்டிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கும் பண்ணுவாங்க, ட்ரைசெப்ஸுக்கும் பண்ணுவாங்க. வேரியேஷன் டிஃப்ரெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் செஸ்ட் பண்ணுற வேரியேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். ட்ரைசெப்ஸ்க்கு எப்படி பண்ணலாங்கிறது மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? இந்த கை இருக்கு இல்லையா, க்ளோஸாக வச்சுங்க முடிஞ்ச வரைக்கும். லெக்ஸ் ஃபோல்ட், உங்கள் பாடியை கொஞ்சம் பெண்ட் ஆக்கிங்க. டவுன், ஃபுல் ஃபோக்கஸ் ட்ரைசெப்ஸ். அப், டவுன் அண்ட் அப், டவுன் அண்ட் அப். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக டவுன் பண்ணிவிட்டு அப் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் உடம்பு. நீங்கள் ஏதோ ரெப்பிட்டேஷன் வேணுங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு பண்ணாமல் முறையான ஃபார்மில் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த 5 எக்ஸசைஸ் உங்களோட ட்ரைசெப்ஸை பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும், ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.